தேவனுடைய விசுவாசம் என்பதை குறித்து நான் பேசி வருகிறேன். அதாவது தேவனுடைய ரகத்தை சேர்ந்த விசுவாசம், த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனுடைய விசுவாசம் நமக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது என்பதெல்லாம் பார்த்து வருகிறோம். இதில் தேவனுடைய விசுவாசத்தை குறித்த சில உண்மைகளை நான் சொல்லி வருகிறேன். முதலாவது என்ன? இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் என்கிறது இயற்கை உலகை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. இதை சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் இந்த உலகத்திலே காரியங்களை உண்டாக்கினார். ஆகவே வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் இன்றைக்கும் காரியங்களை மாற்ற முடியும் என்கிறதும் தேவனுடைய விசுவாசத்தின் ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதை ரெண்டாவதாக பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக, தேவனுடைய விசுவாசம் இல்லாதவைகளை, அல்லது இல்லாதவைகள்னு சொன்னால் இல்லாதவைகள் அல்ல, அதாவது கண்களுக்கு புலப்படாதவைகளை, ஐம்புலன்களின் அறிவுக்கு புலப்படாதவைகளை உண்டென்று விசுவாசிக்கிறது என்பதை குறித்து கடந்த 1-2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இது இன்னும் கொஞ்சம் மாறாய்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனம். போன வாரம் இதை வாசித்தோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதை மாஃபட் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து காமிச்சேன், ஆம்பிளிஃபைட்லையும் வாசித்து காமிச்சேன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அதை திரும்ப பண்ண போறதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தை குறித்த டெஃபினிஷன், விசுவாசம்னா என்ன, அதனால விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. விசுவாசம்னா என்ன நீங்க சொல்லி இருக்குது, தியரட்டிக்கலா இங்க சொல்லி இருக்குது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் பிராக்டிக்கலா அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்குது. பிராக்டிக்கலா அங்க இதுதான் விசுவாசம், இப்படிதான் இயங்குகிறது என்று காண்பிக்கிறார் இயேசு. இங்க டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இங்க இதுதான் விசுவாசம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னவாம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல கவனிப்போம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். எல்லாரும் எதையோ ஒன்றை ஹோப் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? சிலர் கல்யாணம் நடக்கணும்னு ஹோப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஹோப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு வேலை கிடைக்கணும்னு ஹோப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் கல்லூரிக்கு போகணும்னு ஹோப் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கணும்னு ஹோப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது இல்லையா? ஹோப்ங்கிறது ஒரு நல்ல காரியம். ஹோப்ங்கிறது ஒரு கோல் செட்டர் மாதிரி. ஹோப் இருந்தால் தான் மனுஷன் எதையோ ஒன்றை நோக்கி போக முடிகிறது. அதனால ஹோப்புங்கிறது கெட்டது இல்லை, நல்ல ஒரு காரியம். அப்போ ஹோப் பண்ணுகிறதுங்கிறது மனிதர்கள் சகஜமாக வச்சிருக்கிற ஒன்று. ஆனால் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள், அதாவது ஹோப் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த உறுதி. இந்த ஹோப்பில் என்ன பிரச்சனைனா, அது ஒரு ட்ரீம் மாதிரி பாருங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்குது. சிக்கிம் லாட்ரி விழுந்ததுன்னா 2 கோடி எனக்கு அடிக்காதா அப்படின்னு அவன் ட்ரீம் பண்ணுறான். அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவம் கூட ட்ரீம் பண்ணுறாங்க. எப்படி ட்ரீம் பண்ணுறாங்க? நான் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பணக்காரனாக இருப்பேன், நான் வீடு வாங்குவேன், நான் கார் வாங்குவேன், நான் இவ்வளோ சம்பாதிப்பேனாக்கும், அப்படி சம்பாதிப்பேனாக்கும், இப்படி இருப்பேனாக்கும் அப்படின்லாம் கனவு காணுகிறார்கள் இல்லையா? கனவு காண்றதுல தப்பு இல்லை. ஆனால் உறுதியாய் அது நடக்குமா? அதை குறித்த உறுதி இருக்குதா? நிச்சயமா இது நடக்குன்ற உறுதி இருக்குதா? நிறைய கனவு காண்கிற ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த உறுதி கிடையாது, அந்த நிச்சயமும் கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? உறுதி இருக்காது, நிச்சயம் இருக்காது, ஆனால் கனவு இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். அப்போ வெறும் ட்ரீமை வச்சு என்ன பண்ணுறது? சில நேரத்தில் அது நடக்குது, சில நேரத்தில் நடக்காது. நடக்குமா நடக்காது நம்மளுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ட்ரீமை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அது பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த ட்ரீமோட, அந்த ஹோப்போட, அந்த நம்பிக்கையோட உறுதியையும் நிச்சயமும் நாம் சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உறுதியூட்ட வேண்டும். உறுதியூட்டினா என்ன ஆகிடும்? நிச்சயமா இதை அடைவேன்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருது. அப்போ கனவு மட்டுமல்ல, அது அந்த கனவு நினைவாகும் என்கிற நிச்சயமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப ஃபெய்த்னா என்ன? விசுவாசம்னா என்ன? அந்த நம்பப்படுகிறவைகளுக்கு உறுதியை அது கொடுக்கிறது. நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதியை அது கொடுக்கிறது. ஒரு மனுஷன் வியாதியா இருக்கலாம். அந்த வியாதியா இருக்கிற மனுஷன் நான் நன்றாக ஆவேன் என்கிற ஒரு கனவை அவன் உள்ள வைத்திருக்கலாம். வியாதியா இருக்கிற யாருக்குமே அந்த கனவு இருக்கும். கென்னத் ஹேகின் என்கிற ஒரு பிரசங்கியார், அவர் தான் இதை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக போதித்தவர். நான்லாம் அவருடைய புத்தகங்கள்லாம் படித்து தான் நிறைய கற்றுக்கொண்டேன் இந்த விசுவாசத்தை குறித்தெல்லாம். அவர் சொல்கிறாரு பாருங்க, 16 வயசில் சாக கிடந்தாராம், பேரலைஸ்டு, அப்படியே கால் நடக்க முடியாது, கால் எடுத்து கீழே வச்சு 16 மாதம் ஆகுதான் பெட்டில் கிடக்கிறாரு. நடக்கவும் முடியாதுன்ட்டாங்க டாக்டர். தீராத பிளட் டிசீஸு, இருதய நோய், என்னென்னமோ அவருக்கு.
அவர் எந்நேரமும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு கிடக்கிறாரு. அப்படி கிடக்கிற ஆளுக்கு, ஒரு வாலிபன் அப்படி கிடந்தா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட கனவுகள்லாம் இருக்கும். மற்ற வாலிபர்லாம் எழுந்து ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, விளையாடுறாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க, நல்லா சந்தோஷமாக ஓடி திரியிறாங்க. அதை பார்க்கும்போது இந்த 16 வயது சிறுவனுக்கு அவருக்குள்ளேயும் ஒரு கனவு. நானும் இந்த மாதிரி ஓடுவேன், நானும் இந்த மாதிரி விளையாடுவேன், நானும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போவேன், நானும் இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி 16 மாசமா பெட்லேயே கிடக்கிறாரு. ஆனால் கனவு உள்ள ஒரு ஹோப் அவருக்குள்ள உண்டாகிவிட்டது. இந்த ஹோப் உண்டாயிருக்கும்போது நான் சொல்கிறேன் இல்லையா, வெறும் கனவு தான் அது. நிச்சயமாக அது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. அதை பற்றி ஒரு நிச்சயம் கிடையாது, அதை பற்றி ஒரு உறுதி கிடையாது. அதுதான் விசுவாசம். அந்த உறுதி வந்துச்சுன்னா அது விசுவாசம்ன்றோம். உறுதி இல்லைன்னா அது வெறும் கனவு அல்லது வெறும் ஹோப். அப்போ அப்படி கிடக்கும்போது சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் வந்து இந்த வசனத்தை அவருக்கு சொல்லி இருக்கிறார்களோ எப்படியோ அந்த வசனம் அவருக்கு முன்னால் வந்து இந்த மார்க் 11, 23, 24 வசனங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டா. இந்த 2 வசனம் எப்படியோ அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு தங்க வசனத்தில் இது வர்றதே இல்லை பாருங்க. ஏன்னு தெரியல. அது நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச வசனம் எதுன்னு கேட்டால் அது எதுன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தருக்கு, ஏன்னா வியாதிப்பட்டு கஷ்டப்படுற மனுஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவருக்குள்ள ஒரு கனவு, எப்படியாவது நான் எந்திரிச்சு நடந்துடணும், எப்படியாவது மற்றவங்கள போல இருக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு நிமித்தமாக அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே இருந்ததுனால எப்படியோ அந்த வசனம் அவருக்கு சொல்லப்பட்டு காண்பிக்கப்பட்டு இந்த வசனத்தின் மேலே கண்களை வைக்க ஆரம்பித்தார். கண்களை வைக்க ஆரம்பித்த போது இதை ஆராய ஆரம்பித்த இந்த வசனம் அவருக்கு ரொம்ப அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வசனமாக அமைந்து விட்டது. அதன் பிறகு நிறைய பேர் இவரிடத்தில் படித்தவர்கள் எல்லாம் இந்த வசனத்தின் பாதிப்பால் பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நிறைய போதிக்க ஆரம்பித்துட்டாங்க. அப்போ சொல்றாரு, படுத்த படுக்கையாக இருக்கும்போது இந்த வசனத்தை நான் தியானிப்பேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே ஆகும்னு சொல்லி இருக்குது. நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசிகள். அப்படிதான் வருது அது ஆக்சுவலா. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி தியானித்து அந்த வசனங்களை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னால் வைத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் கால் எடுத்து கீழே வச்சுட்டாராம். பெட்ல இருந்து கால் எடுத்து கீழே வச்சிருக்காரு. 16 மாதத்துக்கு அப்புறம் பெட்ல இருந்து கால் எடுத்து கீழே வச்சிருக்கிறாரு. அப்படியே கால் அப்படியே ஒன்றுமே ஒரு சொரணையே இல்லாத கால் மாதிரி அப்படியே ஒரு அப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லை காலில். எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்துருக்கிறாரு, கொஞ்சம் தூரம் நடந்து விழுந்துருக்கிறாரு. அப்புறம் எதையோ பிடிச்சிட்டு எந்திரிச்சு திருப்பி நிற்க முயற்சி செய்யும்போது காலில் ஒரு 1000 பெண்களை வச்சு ஏற்றுற மாதிரி ஒரு உணர்வு. வேதனை ஒரு பக்கம், ஆனால் இவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். ஏன்னா அன்னைக்கு தான் இத்தனை மாதத்துக்கு பிறகு உணர்வு திரும்பி இருக்குது காலுக்கு. எத்தனையோ பெண்களை வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு, வலிக்குது. ஆனால் இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வலிக்கவாது செய்தேது. மரக்கட்ட மாதிரி இருந்த காலு வலிக்கவாது செய்தேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நடந்தவர் தான் அப்போவே சாக வேண்டியவர். 86 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து ஊழியம் செய்து பெரிய சாதனைகள்லாம் செய்து அப்புறம் தான் செத்தார் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை எடுத்து நான் பார்க்க எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு உறுதி எனக்குள்ளே உண்டாகிவிட்டது. என்ன உறுதி? நான் கனவு கண்டு கொண்டு இருந்தேன். நான் எந்திரிச்சு ஓடுவேன், நடப்பேன், விளையாடுவேன், பள்ளிக்கூடம் போவேன், நல்லா படிப்பேன், நான் வாழுவேன், சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கனவு, சாகக்கூடாது வாழ வேணும் என்கிற ஒரு கனவு எனக்குள்ளே உண்டாச்சு. ஆனால் அந்த கனவுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணது, உறுதியை கொடுத்தது. அதுதான் விசுவாசம். அந்த கனவு மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு ஏதோ நான் நடக்கலாம் இல்லை, ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன், ஒரு வேளை ஆகும் ஒரு வேளை ஆகாது, அப்படி இல்லை. இந்த வார்த்தையை பார்க்க அவர் உள்ளத்துக்குள்ளே உறுதி உண்டாக ஆரம்பித்து விட்டது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்போ உறுதி அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. உறுதி எப்படி அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கேட்ட உடனே இவருக்கு உறுதி அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை அந்த உறுதியை இவருக்குள்ளே கொண்டு வந்தது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப விசுவாசம் இந்த நம்பப்படுகிறவர்கள் குறித்த உறுதி. அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது, நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள், ஏதோ கனவு காண்ற மாதிரி கண்டு கொண்டிருக்கிற ஆள், எதையோ விரும்பி கொண்டிருக்கிற ஆள், சுகமடைய வேணும் என்று விரும்பி கொண்டிருக்கிற ஒரு ஆள், வாழ்க்கையில வெற்றி பெற வேணும், முன்னுக்கு வர வேணும் என்று விரும்பி அதை நாடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள், ஏதோ நடக்குமோ நடக்காதோ எனக்கு அது கனவா இருக்குதுன்னு நினைத்து கொண்டிருக்கிற ஆளுக்கு கடவுளுடைய வார்த்தையோட கான்டாக்ட் வரும்போது அவனுக்கு அது நிச்சயமா எனக்கு உண்டு என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகி விடுது. இப்போ வெறும் ஹோப் இல்லை, இப்போ அது ஃபெய்த்.
Faith is the substance of things hoped for. இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது வெறும் கனவல்ல, இது விசுவாசம். இது மலைகளை கூட பெயர்க்கும், இது எல்லா இடையூறுகளையும் அகற்றும். குறுக்க நிக்கிற, அதை அச்சீவ் பண்றதுக்கு குறுக்க நிக்கிற எந்த தடையா இருந்தாலும் அதை தவிடுபடியாக்க செய்து இந்த உறுதி ஒருவனை முன்னாலே போக செய்யும். அதுதான் விசுவாசம். அதுவே விசுவாசத்தை எடுத்து இந்த நம்பிக்கைக்கு உறுதி ஊட்டலாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். விசுவாசம் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசத்தை கடவுள் எங்க வச்சுட்டார்? வசனத்துல வச்சுட்டாரு. இந்த வசனத்தை கேட்கும் போதுதான் விசுவாசம் உள்ள வருது. ஏன்னா வசனத்துக்குள்ளதான் விசுவாசம் என்கிற அந்த சக்தி உள்ளே இருக்கிறது. வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் தானா உள்ள. பாலில் எப்படி சத்து இருக்குதோ, பாலை குடிக்கும் போது அதில் உள்ள சத்தை நம்ம பார்க்கறது இல்லை, ஆனால் பாலை குடிக்கிறோம். பாலை குடிக்க குடிக்க சத்து, சரீர சத்து நமக்கு ஏறுது இல்லையா? அதுபோல இது ஆவிக்குரிய பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானப்பால் என்று வேத வசனம் இது அழைக்கிறது. இது திடமான ஆகாரம் என்று சொல்லுகிறது, அப்பம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப எப்படி சரீர பிரகாரமான பலன் கூடுகிறதோ, அதாவது பாலை குடிக்க குடிக்க, ரொட்டியை சாப்பிட சாப்பிட, அல்லது கறியை சாப்பிட சாப்பிட எப்படி சரீர பலன் கூடுகிறதோ, அது போலவே இந்த ஆவிக்குரிய ஆகாரமாகி தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் போது ஆவிக்குரிய பலன், மலைகளை பெயர்க்கக்கூடிய ஒரு சக்தி, விசுவாசம் என்னும் இந்த மாபெரும் அபார சக்தி நமக்குள்ளே அது கூட ஆரம்பித்து விடுகிறது. சரீர பலன் எவ்வளவு நிச்சயமானதோ அது போலவே இந்த ஆவிக்குரிய பலனும் நிச்சயமானது. சரீர பலனை சுருக்கமாக விளக்கிடலாம், நமக்கு கணக்கு போட்டு சொல்லலாம். இத்தனை கேலரிஸ், இவ்வளோ இது இப்படி ஆகுமாக்கும், அதாகும் இதாகும்னு சொல்லிடலாம். இதை இப்படி பிரசங்கம் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக விளங்கிக்கிறோம். இதை இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் இது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எடுத்து அதை தியானித்து அதில் கவனம் செலுத்தும் போது, அதில் கண்களை வைக்கும்போது என்ன ஆகிறது? இந்த விசுவாசம் உள்ளத்திலே ஒரு உறுதியை உண்டு பண்ணுகிறது. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்படி இருக்க வேணும், அப்படி இருக்க வேணும், என் வாழ்க்கை மாறணும், இருக்கிற நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம், கனவு கண்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கனவு கொண்டா பத்தாது, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை எடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து கனவு காண்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லியிருக்கு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாருன்னு வேதம் சொல்லி எடுத்து பாசி பாருங்க. பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லியிருக்குது. மனைவி எப்படி இருப்பாள்னு சொல்லியிருக்குது வேதவசனத்தில். உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலோ, நாம் என்ன பண்ணுறோம்? கடகடன்னு இதை வாசிட்டு போயிட்டே இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் எடுங்கள். ஏனென்றால் அது பொய் உரையாத தேவன் சொன்ன வார்த்தைகள். அதன் மேலே உங்கள் கண்களை வையுங்கள். உங்கள் தொழில் கையிட்டு செய்கிற வேலை எப்படி இருக்கணும் வேதவசனம் சொல்லுது. உங்களுடைய சரீர சுகம் எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் வேதம், உங்கள் சமாதானம் எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. பயத்துக்கு தூரமாயிருப்பாய், திகிலுக்கும் பயத்துக்கும் நீ தூரமாயிருப்பாய்ன்னு சொல்லி இதெல்லாம் வேதம் சொல்லுது. பயந்துகிட்டே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ வேதம் சொல்லி என்ன அர்த்தம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அவன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான், அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் பயத்தை தூக்கி எறிகிறான். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தெரிய மாட்டேது, எப்படி எடுத்து தங்களுக்கு சொந்தமாக்குறது என்று தெரிய மாட்டேது. அப்போ உங்களுடைய குடும்பத்தை குறித்தும், உங்கள் கையின் பிரயாசத்தை குறித்தும், உங்களுடைய படிப்பை குறித்தும், உங்களுடைய வேலையை குறித்தும், உங்களுடைய உலக போராட்டங்கள் எல்லாவற்றை குறித்தும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் விரோதிகளை குறித்து என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை குறித்த வசனங்களையும் எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த வெற்றியை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாய் உண்டாகும் என்கிற உறுதி அப்போதான் உண்டாகும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓப்பனிங்க்கு சில நேரத்தில் கூப்பிடுறாங்க இல்லையா, நான் போவேன். அப்போ நிச்சயமாக அந்த வசனத்தை வாசிப்பேன் நான். ஏன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு. சில ஆட்கள் புதுசாக இருப்பாங்க, இப்போ தான் வர்றவங்களாக இருப்பாங்க சபைக்கு. அதனால் நான் அதை எடுத்து வாசிக்கிறது. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் தன் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். அவங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவேன், எல்லாருக்கும் எதுக்கே சொல்லிவிடுவேன் நான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன்னு சொல்லியிருக்கார், கட்டளை இட்டிருக்கிறார். ஆகவே விளையாத பூமி கூட விளையும். இனிமே இயேசுவின் நாமத்தில் அது விளையும். அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
ஏன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்றால், இந்த சாபத்திலே சிக்கி தவிக்கிற இந்த பூமி சில நேரத்தில் சரியா விளையிற விதத்தில் விளையாமல் இருக்கிறது, விளைச்சலை கொடுக்க மறுக்கிறது, சரியா விளைவதில்லை, பல இடையூறுகள் உண்டாகிறது. தொழில் செய்தா, வியாபாரம் செஞ்சா 1008 இடையூறுகள், சம்பாதிக்கிறதுன்றது பெரிய கஷ்டமாயிடுகிறது. அது சாபத்தின் ஒரு பங்கா இருக்குது பாருங்க. அவன் நெத்தி வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. ஆனால் நாம் சாபத்தின் கீழே இல்லை, நாம் ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார்னா ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, உலகம் சாபத்தில் இருக்கிறது, சாப உலகமாய் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதன் மத்தியில் கட்டளையிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹலோ, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன பரலோகம் போறது வாய்க்குமா? சிலர் சொல்றாங்க வேற பரலோகம் போறியா, அது இல்லை இல்லை, அந்த பயணம் மட்டும் இல்லை, இந்த பயணமும் வாய்க்கும், தொழிலும் வாய்க்கும், வியாபாரமும் வாய்க்கும், குடும்பமும் வாய்க்கும், படிப்பும் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறவன், ஏன் அது தியானமாக இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஏன்னு சொன்னா, அவன் இந்த வார்த்தைகளை எடுத்து இது வாய்க்கும் என்கிற உறுதியை தனக்குள்ளே வளர்த்துக் கொள்கிறான். நிறைய பேருக்கு அந்த உறுதி கிடையாது பாருங்க. உறுதியை வளர்க்க முயற்சியே இருக்கிறதும் கிடையாது. போய் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, தவிக்கிறாங்க. பிறகு ஆனா கடவுளுடைய வார்த்தை எடுத்து அதில் என்ன சொல்லி இருக்குது, இதில் வெற்றி பெறுவோம் என்கிற விசுவாசத்தை முதல்ல வளர்ப்போன்ற அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, வெற்றி பெறுவோம் என்கிற விசுவாசத்தை வளருங்கள் உள்ளே. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்கிற விசுவாசத்தை உள்ளத்தில் வளருங்கள். இப்போ நல்ல சீசன் வளர வைக்கிறது. ஏன்னா இப்போ வீட்டில் அப்பா அம்மா நேரத்துக்கு சோறு போட்டுடுறாங்க, துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, செலவெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பண்ணிக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜாலியாக போயிட்டு வந்துடு. இப்போ தான் விசுவாசத்தை வளர்க்க சரியான ஒரு நேரம். நான் சொன்னேன் இல்லையா, திருடன் வந்த பிறகு போய் எக்ஸசைஸ் செய்துட்டு வரான் அவன் அடிக்கிறதுக்குன்ற மாதிரி. என்னைக்கு நீங்கள் பயில்வான் ஆகி என்னைக்கு அவனை அடித்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். அவன் நல்லா இருக்கும்போதே நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ரெடியாக இருந்தால் அவன் பார்த்தவனே போயிடுவான் அந்த பக்கம். ஐயோ இந்த ஆள்கிட்ட மாட்டினா போச்சுன்ட்டு அந்த பக்கம் போயிடுவான். ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருக்கணும் ரெடியாக. அப்போ நல்லா இருக்கும்போது இந்த விசுவாசத்தில் வளருவது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ வாலிபர்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் யாரும் அந்த காலத்தில் இதெல்லாம் யாரும் சொல்லி தந்தது இல்லை பாருங்க. என்னமோ விசுவாசின்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் விசுவாச ஜீவியம் வாழ்கிறோன்னு சொல்கிற ஆள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் முடிவு பண்ண இந்த வாழ்க்கையே வேணாம் நமக்கு அப்படின்னு. என்னன்னு யாரும் சொல்லலை எனக்கு. இப்போ நான் சொல்கிற மாதிரி விசுவாசம்னா என்ன, நம்பப்படுகிற உறுதின்றது எனக்கு அப்படி யாரும் விளக்கி சொன்ன எனக்கு சொல்லி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஒவ்வொரு தடவை சபை திறந்துருக்கும் போது உள்ளே போயிட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் போய் நான் தான் மியூசிக் வாசிப்பேன், எல்லா இடத்துலையும் இருந்தேன். ஆனால் யாரும் சொல்லலை எனக்கு. எல்லாம் போனோம், சத்தம் போட்டோம், எல்லாம் போய் ஜாலியாக பாட்டுக்கிட்டு பாடினோம், வந்தோம், அவ்வளோதான ஒழிய இது இப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. பல வருஷங்களுக்கு பிறகு தான் நான் இதை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, இந்த உறுதியை எனக்குள்ளே வளர்க்க வேண்டும். இந்த உறுதியை நான் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் எதிலையும் வெற்றி பெற முடியும். அப்போ தொழில் மட்டும் இல்லை, ஊழியம் கூட அப்படிதான். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அப்படி நிறைய பேருக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா வெற்றி பெறுவோம்ன்ற அந்த உறுதியை வளர்த்துக்கல பாருங்க. உறுதி இல்லை, நிச்சயம் இல்லை, ஏதோ கனவு காண்றாங்க, கனவு எப்படி நடக்கலை, சரியா வரலன்னு வெறுத்து போகுது அவங்களுக்கு, சரியா வரலன்னு. ஆனால் உள்ளத்தில் உறுதி வந்துருச்சுன்னா 1000 இடையூறுகள் வந்தாலும் இந்த உறுதி வந்து கூடவே நிற்கும். இந்த உறுதி அந்த இடையூறுகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்க வைக்கும் உங்களை. இருக்கீங்களா? அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது. நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான உறுதியை வளர்த்துக்கொள்ளுங்க. உறுதி இருக்குதா? நிறைய பேர்ட்ட உறுதி இருக்குதான்னு கேட்டால் இன்னைக்கு சந்தேகம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இதுக்குன்னே உட்கார்ந்து இதை கண்களுக்கு முன்பாக வைத்து இது தியானித்து தினந்தோறும் இதை அறிக்கை செய்து இதில் உள்ள அந்த உறுதியை வளர்த்து கொண்டால் அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னன்னு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். விசுவாசம்னா என்னையா? இது ஏதோ கிலோவில் வர்ற மாதிரி கேட்குறாங்க. 1/2 கிலோ வேணுமா, 3/4 கிலோ வேணுமான்னு? அப்படி இல்லை. இது வந்து கடவுள் சொல்லுகிற வார்த்தையை எடுத்து முன்னால் வைத்து சில காரியங்களை குறித்த உறுதியை உள்ளத்திலே வளர்ப்புதான்.